வணக்கம் நேர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 3ல் இருக்காருங்க. ஸோ 3, 8 நாளே வந்து என்ன பண்ணுற விஷயம்னா நிறைய டென்ஷன்ஸ், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ கற்பனையில் வந்து நிறைய குழப்பங்கள், நிறைய அதீதமாக வந்து நம்ம வந்து சின்ன பிரச்சனையை வந்து பெருசாக பார்க்குறோங்கிறது தான் உண்மையான விஷயம். கொஞ்சம் மௌனமாக இருங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து எதை பற்றியுமே திங்க் பண்ண அமைதியில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 12ல் வந்து உங்களுக்கு உச்சமாறாருங்க. ஸோ உச்சமாகும் போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிளான் பண்ணுறது, அதுக்கான செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மனைவிக்காக நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் நிறைய வரும். ஸோ அதுக்கப்புறம் 3, 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும் புதன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ட்ராவல் இருக்கும். ஸோ நல்ல ட்ராவல், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதே வரும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேவதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியிலேருந்து கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன், 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். அதுவும் சூரியன் வந்து செவ்வாயோட சாரத்தில் வந்து 3 நாட்களும் சந்திரனுடைய சாரத்தில் 3 நாட்களும் இருக்கும்போது வாரத்தின் வந்து புதன்கிழமை வரை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வியாழன், வெள்ளி, சனி வந்து நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு நிகழ்ச்சிகள், வெளிநாட்டில் இருக்கவங்கள நல்ல ஒரு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி சனி வந்து 11லேருந்து அது குருவின் சாரத்தில் வந்து பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கார். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வாரத்தின் ஃபஸ்ட்டு திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனியில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சூரிய மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் செலவுகள், திங்கள் செவ்வாயில் இருந்தால் புதன்கிழமைக்கு மேலே எல்லாமே வரவுகளாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 8ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கற்பனையிலேயே வந்து நிறைய இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ குழப்பங்கள் வரும். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு மெடிடேஷன், பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாதமும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களும், அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய வந்து பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும். ஸோ நல்ல லாபம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து 2ல் இருக்கா. ஸோ 2ல் இருந்து அவர் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் செலவு இருந்தால் புதன்கிழமைக்கு மேலே எல்லாமே சிறப்பான விஷயங்கள் நடக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி யந்திரங்கள் நடக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ல் பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு வக்கரமாக போகிறனால கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். பட் இருந்தால் 4ஆம் தேதிக்கு மேலே குரு வக்கர நிவர்த்தியான பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும். புதன் வந்து 10ல் இருக்கா. ஸோ 10ல் உள்ள புதன் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 10 போதே தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், பெரிய ஒரு தொழிலுக்கான கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்க கேது வந்து சிறப்பான பலன்கள் கொடுப்போம், நல்ல பலன்கள், நல்ல ஏற்றங்களும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலதிகாரோட ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் 12ல் இருக்கார். 2, 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற விஷயம் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை
இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுக்கிரன் 11 இருக்காருங்க. ஸோ 2 மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 11 இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரொட்டேஷன், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். யாருக்காச்சும் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நோயிலேருந்து விலகி ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமான விஷயங்களை பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கார் வாரத்தின் 30. ஸோ திங்கள் செவ்வாயில் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் புதன் வியாழன் சின்னதாக வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9 இருக்கார். ஸோ 9 இருக்கும்போது கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் தாயார் மற்றும் தந்தையார் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 9 உள்ள சூரியன் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் வந்து பாசஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது இதுவரை வக்கரமாக இருந்த குரு வந்து 4ஆம் தேதிக்கு மேலே வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நல்ல வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எதாவது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியாக வரும்போது அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு ஒரு 9ஆம் அதிபதி வந்து 10 இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற பெரும் பணம், பெரும் வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தந்தையாருடைய விஷயங்கள்லாம் வந்து லாபகரமாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து குருவின் சாரத்தில் போகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுக்குங்க 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து ஆட்சி வருவதோடும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியிலிருந்து 11 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சி வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், கேட்டு எடுத்த கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு வெற்றிகளை வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிற சூரியன் வந்து 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9 இருக்கும்போது 4-9ங்கிறது வந்து ஒரு திரிகோணம் கேந்திரம் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் ஒரு ரிஷப லக்ன ராசிக்காரர்களுக்கு வந்து அது பாதகஸ்தானமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்ன வர லாபங்கள் 100 ரூபா இருந்ததுன்னா அது ஒரு 80 ரூபா தான் வரும். ஸோ ஒரு 20 ரூபா கம்மியாக வருங்கிறது வந்து மைண்டில் வச்சுங்க, வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்களை கொடுக்குறாருங்க. வாரத்தின் முற்பகுதியில் வந்து ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் சின்ன செலவுகள் ஒரு திங்கள் செவ்வாய் வரை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு புதன் வியாழனில் சின்னதாக செலவு கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி வந்து 2 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்கார் இவங்கள்ட்டலாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ நண்பர்கள், மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கார். ஸோ 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஓவர் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக வந்து வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 5 இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்குறது. ஸோ தாயார் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மா கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், வெடுக்கு அம்மா பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்களே கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சிறப்பான பலன்கள், வேலை ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பெரிய ஒரு பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 4ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள், நிலபுலன்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து இந்த டைமில் வந்து யார்ட்டையும் எக்ஸிடாக பேசுகிறது, கொஞ்சம் ஓவர் எமோஷன் ஆகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா வந்து அது ஒரு வாக்குவாதங்களையும் தேவையில்லாத ஒரு சந்தேகத்தினால் வர சண்டைகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 10ல் வராருங்க. ஸோ நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணம் வருவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது இளைய சகோதரர் புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் உச்சமாக இருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வளர்ச்சிகள், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து 10ல் உச்சமாக இருக்கும்போது ஓவர் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் வந்து குடும்பத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும். இதுவரை தேங்கி இந்த சுப நிகழ்ச்சி காரியங்கள் கூட இப்போ கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆன சனி. ஸோ 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கொஞ்சம் வந்து இந்த பிரயாணங்களும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து லாபம் இருக்கும், லாபங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்கும். இதில் லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 1 3ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது பாசஸ் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அரசு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதனால் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது நல்ல வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். உடல்நிலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு வந்து 10லிருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் வந்து மெனக்கடல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபதி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மிதுன லக்னமாக வந்து சனி தேசாபதினு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு. வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல், வெளிநாடு வெளி மாநிலங்களும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க, வளர்ச்சி இருக்குமா, நல்ல வளர்ச்சி இருக்கும், நிறைய பிரயாணம் இருக்கும், வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும், நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு எமோட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 4ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். நிலபுலங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது வந்து 4ல் இருக்கும்போது சொத்து ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் வந்து வில்லங்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஸோ மற்றபடி என்னங்க, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக வந்து கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அம்மா வந்து உங்களை விட்டு கோச்சிட்டு போகிற மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அம்மா கொஞ்சம் வெடுக்குன்னு பேச தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து நல்ல ஒரு உச்சமான சூழ்நிலையில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா இந்த உச்சமான டைமில் நல்ல பணம் வரும். பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்குது. தொழில் ரீதியான விஷயம் வந்து அகலக்கால் வச்சிங்கன்னா ரொம்ப மாட்டிப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இப்போ பார்க்க போகிறது டிப்பாக கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சந்திரன் வந்து 9ல் இருக்க. ஸோ 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல வியாபாரம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஃபண்ட் ரொட்டேஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி 3 12ஆம் அதிபதியான புதன் அது வந்து 7ல் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் நிறைய
எப்படி சொல்கிறது, நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருங்க. 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9இல் உச்சமாக இருக்காருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப பெரிய வளர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வீடுகள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்பா ரீதியில் வந்து ஏதாச்சும் சொத்துக்களோ ஏதாச்சும் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டோ வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்காருங்க. ஸோ குழந்தைகளுக்காக நிறைய வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கா. இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் 4ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்து வேலையில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் தேதி வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் 4ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி வந்து 8இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்குங்க. காரணம் என்னென்னா, வந்து 8இல் உள்ள சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்பொழுது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. திடீர் ராஜயோகங்கள், திடீர் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 11இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியான அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 7இல் இருக்கும்போது வியாபார ரீதியாகவும் சரி சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயங்கள்னால் உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்ததில் வந்து தசாபுத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடக லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 9இல் உள்ள சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருது, நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து 12இல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி தான். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 9இல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருது, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி வந்து 7ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு விபரீத ராஜயோகம் என்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயம் நிறைய அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இலிருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது வியாபாரம் வேலை விஷயமாக வந்து நிறைய அலைச்சல்கள், நல்ல ஒரு வருமானத்திற்கான விஷயங்களாக அங்கங்கே வந்து சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளால் உள்ள சொத்துக்களோ ஒரு பாக பிரிவினை சம்பந்தமான சொத்துக்களோ வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வரணும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் 6இல் இருக்காருங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6இல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. நல்ல ரொட்டேஷன், நல்ல ஃபண்ட் ரோலிங் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் வந்து உச்சமாகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ளே போய் சைன் பண்ண போதும் ஐயோ போய் மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ வந்து 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ தொழிலில் வந்து ஏதாச்சும் அகல கால் வைக்காமல் இருக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிற அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதில் எந்த வித இதுவும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து 6ஆம் அதிபதியின் போது கொஞ்சம் அந்த மனஸ்தாபம் சின்னதாக இருக்கும். அது மட்டும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு, நல்ல தொழில் வளர்ச்சியில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 8ல் வந்து ராகு இருக்கார். ஸோ 8ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு எமோஷனான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீத பேராசை காட்டி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, பெரிய லாபங்கள் வருது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்படிப்புலாம் வந்து சீட்டுக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்களோ, வீடு வாசல், சொத்துக்கள், மற்ற தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து 8ல் உச்ச சுக்கிரன் இருக்கும்போது அதீதமான ஆசைகளை கலைப்பட்டு நம்மளை வம்பளை மாட்ட விட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா 8ஆம் இடங்கிறது அதனால் கொஞ்சம் ஆசைகளை தூண்டிவிட்டு நம்மளை மாட்டு விட்டுறதுனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறோம். 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லாபமாக இருக்கிறார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பான ஒரு விஷயமாக தான். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும். நல்ல ரொட்டேஷன், ஃபண்ட் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டிரமங்கிற ஒரு விஷயம் நடக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்தது 11ல் இருக்கும்போது தாய் தந்தையார் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், மற்றபடி பூமி மற்றும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 8ல் இருக்கார். சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள், கணவன் மனைவி சின்ன ஒரு மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 8ஆம் அதிபதியாக இருந்து அது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்கணும். குழந்தைகள் வந்து வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தேசாபதி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வேலை விஷயங்கள் நல்ல லாபம், நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபதி 2/11ஆம் தேதி புதன் வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல கேட்டத்தில் கடன் கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உடல் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து அவஸ்தப்பட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிலீவ் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது சூதுக்குது ஆடுறதுனாலும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன், தொழில் ரீதியான விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த 2/11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன், நல்ல ஃபண்ட் ரோலிங்லாம் இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ரொட்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட பேசும்போதோ இது பண்ணும்போது கொஞ்சம்
பகைமை வர மாதிரியான விஷயங்களை விடுக்குன்னு பேசி கத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர திசை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 8ல் இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து பேராசை காட்டி நம்மளை கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் வரணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள் பெரிய பணம் வரவர்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமணம் ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏதாவது கூட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வண்டி வாகனங்கள் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு இந்த 9ல் வந்து வக்கரமாக இருந்த குரு வந்து 4ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி நல்ல சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டத்தில் குழந்தை முன்னேறது குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பார்ட்டில் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளும் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் அமையதுக்கான வாய்ப்பு அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கவங்களாக வந்து நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறது இதுவரை வந்து கொஞ்சம் தேக்கமாக இருந்தது நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டம் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் மற்றும் தந்தையுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல பணம் வரதுக்கான தந்தை குடும்பத்தால் வந்து நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய லாபங்கள் பெரிய வளர்ச்சி வருது. மனைவியாலும் சில பேருக்கு வந்து நல்ல யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் புதன் வியாழக்கிழமையில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும் சிறப்பான வளர்ச்சி நல்ல வளர்ச்சியெல்லாம் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமல் கொஞ்சம் என்ன இருக்கோ அப்படியே பார்த்துட்டு போங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குன்னு வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் ஓரமாக உட்காருன்னு சொல்ல இருக்கிற வேலையை வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் விட்டு போய் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போட்டிங்கன்னா அதில் அவமானங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள். கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவினால கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கும்போது மனைவியோட அடாப்ஷன் அதாவது மனைவி கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்குறது கொஞ்சம் வந்து நம்மளை வந்து எதிர்த்து பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நடத்துக்க வேண்டியதான் வேறு வழி கிடையாது. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஸோ கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா 1 4 அதாவது 4 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும் நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி மட்டும் இல்லை குழந்தைகள் வந்து வெளிநாடு போய் படிக்கிறது வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. சில பேர் வந்து கடன் அடைவதற்கான வழிகளுக்காக கொஞ்சம் நிறைய போராடுவீங்க. கண்டிப்பாக கடன் அடைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
கன்னி லக்னமாக வந்து கேது திசை பார்த்தீங்கன்னா கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து நிறைய சந்தேகங்கள் வரும், ஏதாவது இப்படி ஆடுமோ அப்படி ஆடுமோ ஒரு இல்யூஷன்ஸ் நிறைய வர்றதுக்கான குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் சில பேர் வந்து உட்காந்து வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 7 இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மனைவி வழியாக இருக்கிற ஏதாச்சும் சொத்துக்களோ பணமோ வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்லா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட், சந்தோஷமான மூமெண்ட் கண்டிப்பாக குடும்பத்தில் இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக வரணும், நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 6ல் வந்து உச்சமாகும் சார். 6ல் உச்சமாகும் போது என்ன மாதிரி விஷயங்கள், ஸோ 8ஆம் அதிபதி 6ல் உச்சமாகிறதுங்கிறது வந்து வேலை விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, நல்ல ஒரு பெரிய பதவி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா திடீர்னு கம்பெனியை விட்டுட்டு இருக்கிற கம்பெனியை விட்டு இப்போ போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து உச்சமான கிரகங்களும் கவுத்து விட்ருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து அது போகிற சாரம் பார்த்தா இப்போ குருடைய சாரம், அதுக்கப்புறம் சனியுடைய சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது, பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து மனைவி சார்ந்த உறவுகள் வியாபாரத்தெலாம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக வரணும். புதிய வேலை கிடைக்குது, புதிய வேலை வாய்ப்பு வர மாதிரி இருக்கும். அதில் போய் நிறைய காசு கொடுக்குறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, நிறைய வந்து ஒரு இல்யூஷன் உங்களை வந்து கற்பனையிலே மிதக்க விட்டு அங்கே போனோன்னா அடின்னு அடிப்பாங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல், ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் வந்து சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தாய் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனி வந்து போகிறது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ குழந்தைகள்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து யாராச்சும் பக்கத்தில் வேலை செய்கிறவண்டெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அவன் வேறு மாதிரி போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் உச்சமாகும்பொழுது அது வந்து 8-6னாலே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நிறையா வந்து பெரிய லெவலில் வருங்க அது வருங்க எது வரும்னு சொல்லி நம்மளை கவுந்து விடுறதுக்கான ஒரு குரூப் வந்து நம்மளை சுற்று போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கவனமாக இருக்குன்ற காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் வேலை விஷயங்கள் கடன் வாங்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கடன் கொடுக்குறான்றதுக்காக கையெழுத்து போட்டு வாங்கிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான புதன் 9 மற்றும் 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையாருடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ சில நேரங்கள் வந்து அப்பா அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டம பீரியட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து ஏதாவது லாபங்கள் வண்டி வாகனங்களோ ஒரு சொத்துக்களோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். துலா லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குது. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்காங்க. 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னியில் துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல வேலை விஷயம் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் வரணும். அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் வந்து புதிய முயற்சியில் எடுக்கக்கூடாது. மற்றபடி ஆசிட்டிஸ் பண்ணுற வேலையை பண்ணிட்டு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி அந்த 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து ராகு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள். வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ கன்னியில் துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து
சனி தசாபுத்தி வந்துடும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது, அதுவும் 8ல் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்றது காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் மற்றும் 12ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அப்பா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள், சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. துலா லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீகமாக எங்கேனாச்சும் வெளியில் போகலாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். சின்ன ஊர், சிறு ஊர் பக்கத்தில் போகலாங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எதோ எடுக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் அது 8ஆம் அதிபதியாக வரனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பெண்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற சுற்றுச்சூழலில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏதாவது புது வேலை கிடைக்குது, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதில் வந்து நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரிய கடன் எதுவும் போய் வாங்கி சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 8ல் வராருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வேலையில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கடன் சம்மந்தமான உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு, உடல் ரீதியான விஷயங்களோட கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பார்த்து வண்டி ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 2, 5ஆம் அதிபதியான குரு. 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான முனைப்புகளில் வந்து நீங்கள் இறங்குவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத பிடிவாதங்களை தவிர்த்துக்கிட்டீங்கனாலே எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. உடலில் வந்து சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. அதுக்காக உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்காருங்க. ஸோ மனைவி சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகள் வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள், ஆன்மீகம், கலைத்துறையில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்கள், பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன். 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் வந்து ஒரு மெடிடேஷன், சாண்டிங் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களாக நிறைய அலைச்சல், சிறு ஊர் பிரயாணங்கள், சின்ன ஊர், பெரிய ஊர் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக வரும்போது நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்த்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடணும். 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. நிறைய பணம் வரதுக்கான வாய்ப்பு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 10ஆம் அதிபதியாக அந்த 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும்
ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது அது சுக்கிரனோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒய்ஃப் சைட்லேயும் சரி குழந்தைகள் கொஞ்சம் எமோட்டாக பேசுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து குரு தேசாவதும் குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாத்திரமும் சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் தான். விருச்சிக லக்னமாக வந்து சனி தேசாபத்தி வந்துருங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 4ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும். கண்டிப்பாக தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம் வந்து புதன் தசாபத்தினும் புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிட்டு ஐயோ கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் இருக்கும். நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கு ஒன்றுக்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசா கேது 11ல் இருக்கும் சிறப்பான பலன்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் அதுக்கு தடைகள் இருந்தாலும் அதை விலகி ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தேசா வந்து சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி, குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அதுவும் வக்ர நிவர்த்தி ஆகிற 4ஆம் தேதிக்கு மேலே. ஸோ 4ஆம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி ஆகும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. வீடு வாசல் சொத்து சம்மந்தமான விஷயம் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள், வண்டி வாங்கலாம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உடம்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு தெரியாமல் கேமராவுக்கு நம்ம மொபைலை நோண்டுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜினா எது வேணால் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கணவன் மனைவி இவரோட வந்து கொஞ்சம் வந்து வெளியில் போய் சுற்றி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதே ஆல் இந்த கேப். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 6-11ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ல் வந்து உச்சமாறாருங்க. ஏதாவது வீடு சொத்துக்கள் மூலயமாக ஏதாவது பணம் வரதாக இருந்தால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாய்மாமனூரோட வந்து ஒரு பணம் வரலாம். ஸோ அது மாதிரி வண்டி வாகன நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 4ல் வந்து உச்சமாக அடையும் போது கொஞ்சம் வந்து அந்த வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கடன் ஏதாவது பெரிய கடன் கேட்டிருந்தீங்கனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான சிறப்பாக இருங்க. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் தேதி சூரியன் வந்து இப்போ 2ல் இருக்கும் புதிய வெளிநாட்டில் உள்ள சிறப்பான வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் ஏன்னா சுக்கிரன் 11ஆம் அதிபதி 4ல் வந்து உச்சமாக இருக்கும்போது தாயாரினால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சொத்துக்களால் பெரிய லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 9ஆம் தேதி 2ல் போய் வெளிநாட்டில் அவங்க பெரும் வளர்ச்சி பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவங்களெல்லாம் கூட பெரிய பணம் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி குழந்தைகளும் வந்து சின்ன சின்ன மக்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்காருங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளோட வளர்ச்சிக்காகவும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சிக்காகவும் கொஞ்சம் நம்ம வந்து அலைஞ்சி தெரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனை எல்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வண்டி வாங்கினாலும் வாங்கி வைக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் சில நேரம் அம்மாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ அம்மாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் நிறைய வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப
கவனமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 3லிருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். தனுசு லக்னம் வந்து கேது தசாபதி 10ல் வந்து கேது இருக்கும்போது கேது தசாபதி அந்த நடக்கணும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்களை ஏற்படுத்தும். அடுத்த கட்டத்துக்கு புதிய ஒரு முயற்சிக்காக வந்து கடன் வாங்குறது, புதுசாக லோன் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நல்லா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. ஏன்னா கடன் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு நாளில் வந்து உச்சமாகும்பொழுது புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய சொத்துக்களோ வண்டிகளோ அமைவதற்கான தாயார் ரீதியான விஷயம் நிலபுலங்களும் ஒரு பெருமானம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி ஆஃப் தி சனி 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், கொஞ்சம் இடவிடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்மந்தமான சிந்தனைகள் வந்து எங்கேனாச்சும் கோயில் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ குழந்தைகளோட விஷயங்களையும் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்களும் நிறைய வருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது இப்போ வந்து ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாமா என்ற எண்ணங்கள், புதிய வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வாங்குவீங்களானா கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் வந்து உச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்கிரன் உச்சம். ஸோ சுக்கிரன் உச்சம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பிரயாணம், சின்ன பிரயாணங்கள் மூலியமாகவும் பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறது பெருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். மகர லக்னமாக இருந்து பார்த்திங்கன்னா இப்போ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து நல்ல ரொட்டேஷன் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா கொடுக்கும். வேலையில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடன் கேட்டுத்தீங்களாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும். தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்தா மகர லக்னம் சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து ராசியில் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தை பேசி நம்மளே வந்து ஏதாச்சும் இடவிட மாற்றத்துக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வர 15ஆம் தேதி வரை. ஏன்னா 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து 2க்கு போயிடுவார். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ தேவையில்லாத தர்க்கங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து சந்திர தேசாபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையிலும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இல்லாமல் சின்னதாக வந்து மறைமுகமாக சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பிரயாணம் மேற்கொள்ளணும், வெளியூர் போய் ஒரு கோயில் குளத்துக்கு போகணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று ராகு குரு சம்மந்தப்படுதுங்க. ஸோ அப்போ வந்து யாராச்சும் இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி இருந்தோம். சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியுடைய கனெக்டிவிட்டி இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து 6 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு உடல் ரீதியான சின்ன ஒரு கோளாறு வந்து போகிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது அவசியம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு சலிப்பு தட்டும் நடாதுங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து என்னங்க மகர லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து 9ல் இருக்கும்போது ஏதாவது ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மூலியமாக ஏதோ கோயில் குளம் போகலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்களை சின்ன கோர்ட் கேஸு சின்ன வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது கேது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூரியனோட சாரத்தில் போகும்போது தேவையில்லாத விஷயங்கள் அப்பா சம்மந்த விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மகர லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து 5 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உச்சமாக இருக்கிற சுக்கிரன் வந்து அள்ளி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த நாள் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதி சனி
இந்த ராசியிலே இருக்கும்போது சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் எப்போதுமே இருக்கும். நடா வாழ்க்கை அது இப்படியே இருக்கணும் நச்சுன்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 11ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து 4ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் சொத்து ரீதியாகவும் தந்தை சார்ந்த ஒரு நிறைய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். நல்ல ஒரு ட்ராவலு டிரான்ஸ்போர்ட்டு வண்டி வாகனம் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதில் வந்து என்னென்னா அது செவ்வாய் இருக்கிறது வந்து வக்கரமாக இருக்கும், குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து 5க்கு 8 இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூமி சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம், பெரிய லாபங்கள், பெரிய ஒரு லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெருமணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனைவி ரீதியான விஷயங்கள் சில பேர் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஒரு வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரிவுகள், சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் எல்லாமே சரியாக போடுங்க. அதாவது சின்ன ஒரு விஷயம் தான் வச்சுக்கோமே. சில நேரங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயத்துக்காக நிறைய அலையிறது, கொஞ்சம் மன உளைச்சல், நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்ற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ எல்லாமே சரியாடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் உச்சமாக இருக்கும்போது சின்ன ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணுறது, ஊராக போய் வியாபாரம் பண்ணுறது, வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரிய பணம் வருவதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருங்க. இளைய சகோதர சார்ந்த விஷயங்களை வந்து பெரும் லாபங்கள் வர்றதுக்கு, புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா பெரும் பணம் வருவதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும், தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏதாச்சும் இடம் மாற்றத்துக்கான பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ தாயார் சார்ந்த விஷயங்கள், நிலபலங்களில் பெரும் லாபம் கண்டிப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படின்னு பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில பேருக்கு நிறைய வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணி தொழில் ரீதியாகவோ ஒரு வியாபார ரீதியாகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை சம்பந்தமான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், இதெல்லாம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எங்கன்னா போகலாமாங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து 2ல் இருக்கார், கொஞ்சம் எமோட்டாக பேசுவீங்க. அதுவும் இப்போ சுக்கிரன் இருக்கும்போது பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனல் சவுண்ட் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியந்திரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா வந்து ராகும் சுக்கிரனும் ஒன்றா இணைகிற காலகட்டங்கள் வந்து எமோஷனான ஒரு பேச்சுக்கள், திமிரான பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அமைக்க வச்சுக்கோங்க. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரம், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்கா, 4 9 ரொம்ப சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள், ஏதாச்சும் புதிய சொத்துக்களோ புதிய விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்றவங்களும் வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து ஒரு ராசியிலையும் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அம்மா அப்பாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். லாபங்கள் இருக்கான நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தியில் புதன் வந்து 5 8ஆம் அதிபதி 12ல் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத விஷயம், குழந்தைகளை நினச்சோ அது இந்த ஆகிடுமோ அதாயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் இல்லாத விஷயம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், கணவன் மனைவிக்குள்ள வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து நினச்சி ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லி ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அவசியங்க. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
வந்து 2ல் உச்சமாக இருக்காருங்க. ஸோ 4 9ஆம் தேதி 2ல் உச்சமாக இருக்கும்பொழுது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள், நிலபுலங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களாம் பெரிய லாபங்கள், பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மனைவி சார்ந்த உறவுகளையும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 3ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை வந்து கொஞ்சம் குரு வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சிக்காக கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு தாய் தந்தை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து வரணும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய பெண் தொடர்புகள் சில பேருக்கு வந்து அதனால் ஒரு தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அது வரும்போது 4 7ஆம் அதிபதியான புதன், 4 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் ஒரு பெரிய லாபங்கள், ஸோ சொத்து சம்பந்தமான விஷயங்கள், மனைவியால் வந்து நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள் கூட குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல அங்கீகாரம், முதலாளிகள் வந்து வேலை செய்கிறவங்க நல்ல அங்கீகாரம் கொடுத்து பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள், மனைவியால் ஒரு உல்லாசங்கள், சந்தோஷங்கள், குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது சில நேரங்கள் வந்து மனைவி வந்து ரொம்ப டார்ச்சரும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பெண்கள் விஷயங்கள் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்குங்க. அது இப்போ சனி வந்து இப்போ வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதி வந்து அது குருடைய சாரத்தில் போகும்போதோ இல்லை சனியோட சாரம் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலே போதும், ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், இம்முன்றது வந்து இல்யூஷன், நிறைய வந்து இப்படி ஆகிடும்ன்ற கற்பனைகளை கொடுக்கும். அதை மட்டும் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷமாக ஆகணும்னு நினச்சிக்கோங்க. மற்றபடி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் மண்டையில் போட்டு ஒழட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 அதெல்லாம் சிறப்பான பலன்கள் தான் கொடுக்கும். 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களும், தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம், பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களும், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக இருந்து அது 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள், புதிய வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், வெளியூரில் இருக்கும்போது சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான இப்போ இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்த சனியுடைய சாரத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். தேவையில்லாத பெரிய லாபம் வரும்னு சொல்லிட்டு இறங்கிடும், ஐயோ இப்போ கை காசு போச்சுக்கிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மீன லக்னமாக வந்து புதன் தசாபதி 4 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயம் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சொத்துக்கள், ஒரு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் மீன லக்னமாக வந்து கேது திசை, கேது வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு பெரிய வருமானம் வரும்போது இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். சின்னதாக வந்து வாக்குவாதங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாதுக்க வேண்டியதான். மீன லக்னமாக இருக்குது சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல், கற்பனையிலே வந்து நிறைய சங்கடங்களை நம்மளே வாங்கிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி வாழணும், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் போதும், நாளைக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்கள் பாடு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். தேவையில்லாத விஷயத்தை போய் மண்டையில் குழப்பாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கலாம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா. ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும். 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும். குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும். அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து
அரசு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது, நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்தும்போது ஒரு 3 இடத்துல விழுந்துருச்சு. அந்த 3 இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம். ஸோ பிரயாகு இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு. அந்த 3 இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து. சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம், அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஸா நோவா, இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம். நான் இல்லைன்னே சொல்ல, நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது. பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் போகவே போகாதுங்க. நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான். இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம். கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது. சிலதை அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது. அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க, ஞானிகள். ஓகே, அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஏங்க போகிறீங்க? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது, தண்ணி கரெக்டாக இருக்காது. நம்ம போயிட்டு 30 பேர் செத்து போயிட்டான். இந்த நெருக்கடி தேவையா? யோசிச்சு பாருங்கள். எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க. அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா போடவே மாட்டான். அந்த 1 ரூபா 2 ரூபா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். 1 ரூபா 2 ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும்? மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு. நான் ஜோதிடன், சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது. மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம், நல்லா புரிஞ்சுங்க, இவங்க வந்து 1 மாதம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 1 மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது. அந்த பர்டிகுலர் 1 நிமிஷம் தான் இருக்குமாங்க. அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே 1 நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த முக்கூடலில் அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போது அந்த 1 நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறான்னா அவனுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இது தெரியாமல் 1 மாதம் ஃபுல்லாக கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி கிளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம எதுக்குங்க? நம்ம உடம்பே கோயில், உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி. பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம். எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்றுட்டு கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு, பெருமாள் இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா, இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும். நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. உட்காருங்க, உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போயிடும். இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம். தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும். வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரெல்லாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம். தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க, மனசார இது பண்ணுங்கள். உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, புள்ள குட்டிக்கு 1 ரூபா கொடுக்காது, கோடி கணக்கில் வச்சுருக்கு. கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை, அவன் நான் சொல்படி கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணக்கான சொத்து, யாருக்குமே ஒரு பைசா. அது போய் வந்து மகாமகத்துக்கு போயிட்டுருக்கு. இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலில் வந்து விளக்கேற்றது கூட எண்ணெய் இல்லை, ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது. கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உங்களோட விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.